வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுசாக போர்டு, புதுசுன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்திலே 2030 போர்டு நம்ம போட்டிருக்கிறோம். 2030ோட எஸ்டிகே ஃபுல் எல்லாமே 2030 7 IC போட்டது இதெல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு புதுவிதமான போர்டு. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா APY காரங்க போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி இந்த போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட காம்பனன்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதோட காம்பனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற போர்டில் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை அதிகமாக பார்க்க முடியாது. ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், கெப்பாசிட்டர், டயோடு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே குவாலிட்டியான ஐட்டமாக போட்டிருப்பாங்க. எல்லாமே இதுக்கு முன்னால் நீங்கள் 2030 போர்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிசிபி குவாலிட்டியும் சரி, பார்க்கறதுக்கான லுக்கும் சரி, கெப்பாசிட்டரோட கம்பெனி, அந்த டயோடோட கம்பெனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். வெரைட்டியாக இருக்கும். எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். இதில் போட்டுக்கிற ஹீட்ஸிங்கை பார்த்தீங்களா, இங்கே நம்ம 5200 1943 இந்த மாதிரி இதுகளுக்கு கூட இந்த அளவு பெரிய ஹீட்ஸிங் யாரும் போட மாட்டாங்க. இந்த ஹீட்ஸிங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஆகையினால இதோட ரேட்டும் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட்டும் பக்காவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட சால்ட்ரிங் பாருங்கள். இதோட சால்ட்ரிங் பாருங்கள், ஒரு பாயிண்ட் மாதிரியே எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு சால்ட்ரிங்கோட பாயிண்ட்டை பாருங்கள், எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் பிரிண்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஆம்பியர் கூட வரணுமோ அதெல்லாம் பாருங்கள், அந்தந்த இடத்துக்கு அந்த லைன் பூராமே ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி அதோட திக்னஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பவர் சப்ளைலேருந்து கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குற பவர் சப்ளை, ஸ்பீக்கர் அவுட்டு, இதுவும் ஸ்பீக்கர் அவுட்டு தான். ஸ்பீக்கர் அவுட்டுக்கு கனெக்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்புட்டுக்கும் கனெக்டர், எல்லாமே கனெக்டர். ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபிட்டிங் பார்த்தீங்களா, மற்ற இப்போ போர்டெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஃபிட்டிங் கிளாரிட்டி இருக்காது. இங்கே ஒரு எல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு எள்ளு, இங்கே ஒரு எள்ளு கொடுத்து எல்லாமே ஸ்க்ரூ போட்டு இம்போர்ட்டோட்டுக்கு தரமாக ஃபிட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதனால் இது நமக்கு அம்மிங், நாய்ஸு, இந்த பேச்சுக்கே இடம் இருக்காது இதில் இருக்கிற, அதாவது குவாலிட்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஒன்றும் அதாவது எல்லாமே இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா நம்பரெல்லாம் அழிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க சின்ன சின்ன டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியானது. இங்கே மற்ற இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 18 15 10 15 இதெல்லாம் ₹1 டிரான்சிஸ்டர். ஆனால் இதெல்லாம் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. எல்லாமே இதாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன இவர் APYன்றாரு, இதில் வேறு பேர் போட்டிருக்கு, சோபா ஆடியோஸ்னு போட்டிருக்கு, SMKன்னு போட்டிருக்குன்னு பார்த்து கேள்வி கேட்பீங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, APY கிட்ட போய் எனக்கு 100 போடு 200 போடு செஞ்சு கொடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த PCB போட்டுறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட போர்டு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்காமல் விட்டுறாங்கல்ல, அந்த PCB எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு இதில் போட்டு அவங்க கொடுக்குறாங்க. இதை போர்டாக கிடைக்குமான்னா கஷ்டம்தான். நாங்கள் செட்டாக தான் இதை பண்ணி கொடுக்குறோம். அதனால் இதோட ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சப்புக்கு என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா B778 D998 இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சோனி செட்டுகளில் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி கம்பெனி செட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரும்பாலும் சோனி செட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 150 வாட்டு தான். இது டோட்டல் வாட் 150. நம்ம 2030 எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அல்லது 12 வாட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இந்த சப் அவுட் மட்டும் 80லேருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்பீக்கர்
10 இன்ச்சு சப்வூஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஹார்டு இல்லாமல் சிங்கிள் மேக்னெட் போட்டது, ஹார்டு இல்லாமல் ஃப்ரீ மூவ்மெண்ட் உள்ள ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட் இருக்கும் இதில். அதே மாதிரி 2030க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 இன்ச்சு ஸ்பீக்கர் நார்மல் ஸ்பீக்கர், அதுவும் நல்ல ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்பீக்கர் 5 இன்ச்சு கூட போடலாம். ஆனால் அருமையாக, அதாவது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற லோ ப்ரைஸில் உள்ள ஸ்பீக்கரே போட்டாலும் இதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த போர்டை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லறதுக்கு இதில் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2030 எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி பெருமையாக சொன்னோம்னா குவாலிட்டி இது மட்டும் இதில் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள், அருமையான குவாலிட்டி, எல்லாமே இம்போர்ட்டட் தரத்தில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆகையினால இந்த போர்டு வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. இனி மறுபடியும் ஒரு தடவை இதை நான் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட்டை வந்து நான் காமிக்கிறேன். அதனால் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.